காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். அமெரிக்கன் சிலோன் மிஷன் திருச்சபையின் உபதலைவராகிய நான் எமது அமெரிக்க சிலோன் மிஷன் திருச்சபையின் 19வது ஆண்டு நிறைவை ஒட்டியும் 20வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது இந்த பயணமானது ஒரு நீண்ட பயணமாக அமைகின்றதை நீங்களும் நானும் அறிவோம். 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இற்ற வரைக்கும் எமது இந்த திருச்சபையானது புதிய பரிணாமத்துடன் வளர்ச்சி அடைந்திருப்பதனை நாங்கள் காண்கின்றோம். அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபையின் அவ்வப்போது காலத்துக்கு தேவைகளுக்கு ஏற்றதாக ஒவ்வொரு தலைவர்களும் உதயமாகி அதன் பணிகளை முன்னெடுத்து வருகின்றதை நாம் காண்கின்றோம். அந்த வகையில் அருட்கலாநிதி எஸ் ஜேனேசன் போதர் அவரது தலைமையில் ஆரம்பமாகிய எமது இந்த அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபையின் புதிய பரிணாமமானது இன்று அருட்பணி ஏஎஸ் தேவகுணானந்தன் அவருடைய தலைமையில் பயணித்து கொண்டிருக்கின்றது. எமது இப்பயணமானது பாரிய சவால்கள் பாரிய பணிகளுடன் தொடர்பட்டு இருப்பதனை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையில் சிறுவர் பாடசாலைகள், சிறுவர் இல்லங்கள், சேவை திருப்பணி மன்றங்கள் ஊடாக நாம் பல பணிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த திருச்சபையின் பணியானது இன்று ஒரு அத்தியாவசியமான ஒரு பணியாகவும் காலத்து தேவைக்கு ஏற்ப ஒரு பணியாகவும் இருக்கின்றது. இந்த திருச்சபையானது முன்னர் எப்போதும் இல்லாதவாறு திருச்சபையின் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றதனையும் எமது பணிகள் பல்வேறுபட்ட விதங்களில் வளர்ச்சியுற்றிருப்பதனையும் நாங்கள் காண்கின்றோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். நாங்கள் பேராயர் ஆட்சி முறையில் இருந்து சபை உரிமை ஆட்சி முறைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏனெனில் பேராயர் ஆட்சி முறையில் காணப்பட்ட குறைபாடுகள் முறையினங்களை எமது மக்களும் எமது குருவானவர்களும் அதுகளை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எமக்குரிய தீர்வுகள் அங்கு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் நாங்கள் மக்களாட்சி முறையில் இந்த ஆலயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் பொதுநிலையராகிய நான் அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபையில் பணிகளையும் மக்கள் சார்பாக முன்னெடுப்பதில் விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்தும் எமது இந்த பணிக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்புகளையும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் ஒவ்வொருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தொடர்ந்தும் எங்களுடன் இருக்கும் என எதிர்பார்த்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.